வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 13 அண்ட் 14ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில ஏப்ரல் 12ஆம் தேதி உடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். முதல் கேள்வி, which state has the highest number of medical colleges in India? இந்தியாவில் அதிக மருத்துவ கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்த கேள்வி, where was the national tribal youth festival held? தேசிய பழங்குடி இளைஞர் விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா மிசோரம், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, where was the global technology summit held? உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, which state celebrates apricot blossom festival? பாதாமி மலர் விழா கொண்டாடும் மாநிலம் எது அப்படின்னா லடாக், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, where was the world homeopathy day conference? உலக ஹோமியோபதி தின மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தோம், குஜராத்ல. அடுத்த கேள்வி, உலகின் முதல் 3D ரயில் நிலையம் 3D பிரிண்டட் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ஜப்பான்ல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் மகப்பேறு இறப்பு விகிதத்துல இந்தியா எந்த இடத்துல உள்ளது அப்படின்னா 2வது இடத்துல உள்ளது, ஆப்ஷன் பி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நேஷனல் நியூஸ் போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஸோ ஏப்ரல் 14 வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே நாள் போன வருஷம் 2024ல நம்ம வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஏப்ரல் 14 சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து வீடியோ போட ஆரம்பித்தோம். ஸோ அஃபிஷியலி நம்ம ஒரு வருஷம் முடியுது. ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்க போறோம். இது இது வந்து நீங்க இல்லைன்னா இந்த சேனல் இன்னைக்கு வந்து ஒரு 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல இருக்காங்க. டெலிகிராம்ல ஒரு 50,000 மேல சப்ஸ்கிரைபர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1 லேக் மேல ஃபாலோவர்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். ஸோ எல்லாரும் எப்பவுமே நல்லா படிங்க, அது மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கு என் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் வேணுமோ கண்டிப்பா உங்களுக்கு நான் எப்பவுமே கொடுப்பேன். நீங்க இப்பனாலும் என்ன ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சேனல் 1 இயர் போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த 1 இயர் பயணத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்டா போட்டீங்க அப்படின்னா நானும் ரொம்ப ஹாப்பி ஆயிப்பேன். ஸோ எப்பவும் போல இன்னைக்கும் நம்மளுடைய கிளாஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிக்சர்ல பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையான சில்க் சாரி மாதிரி இருக்குல்ல, சில்க் பத்தி தான் நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம். அதாவது ஒரு பட்டு வகைக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. எந்த ஊர்ல உள்ள பட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போமா? ஸோ விச் ஸ்டேட்ஸ் ரிந்தியா? ஸோ ரிந்தியா சில்க் ரிசீவ்ட் ஜிஐ டேக் ரீசென்ட்லி? எந்த மாநிலத்தின் ரிண்டியா பட்டுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்து பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது மேகாலயா மாநிலத்துல தான் இந்த ரிண்டியா சில்க் அப்படிங்கிறது. ஸோ ரிந்தியா சில்க் மட்டும் இல்ல, அங்க உள்ள இந்த காசி ஹேண்ட்லூம் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி கைத்தறி இது அதாவது கைத்தறியில செய்யக்கூடிய இது, ஓகேவா? காசி கைத்தறி இதுக்கும் வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அப்போ ரிந்தியா சில்க் மற்றும் காசி ஹேண்ட்லூம் வந்து சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இது எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா மேகாலயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேகாலயாவில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கூட பார்த்தோம். என்ன அப்படின்னா 39வது தேசிய விளையாட்டு போட்டி 39th நேஷனல் கேம்ஸ் வந்து எங்கு நடைபெற போகுது அப்படின்னா இதே மேகாலயால நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து சில ஸ்டாட்டிக் பார்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சில்க் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சில்க்ல வந்து எத்தனை வகையான சில்க் இருக்கு, இந்தியால எந்த ஸ்டேட் வந்து சில்க் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதே மாதிரி வேர்ல்ட்ல வந்து சில்க் யார் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க, இந்தியாவோட இடம் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சில்க் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில்க்ல மொத்தம் 4 வகை. ஸோ வந்து நிறைய சில இதெல்லாம் 5ன்னு போட்டிருப்பாங்க. முக்கியமான ஒரு 4 வகை இருக்கு, ஓகேவா? ஸோ ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா எரி. ஸோ எரி அப்படிங்கிற ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முகா அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து டசார் அப்படின்னு ஒண்ணு. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மல்பெரி அப்படின்னு ஒண்ணு, ஓகேவா? ஸோ இந்த 4 வகையான சில்க் வந்து இந்தியால வந்து மேஜரா இது பண்றாங்க. இதுல வந்து எந்த வகையான சில்க் வந்து அதிகமா இந்தியால கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மல்பெரி. ஸோ மேஜர் டைப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்பெரி.
அதே மாரி இந்த இந்த மல்பரி பொறுத்தவரை நமக்கு ஃபுல்லா இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கிடைக்கக்கூடியது. நமக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இங்க கிடைக்கக்கூடியது தான் இந்த மல்பரி. அதே மாரி இந்த எரி சில்க்க வந்து இந்த எரி சில்க்க என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, அகிம்சா அகிம்சை சில்க் அப்டின்னு சொல்லுவாங்க. அகிம்சை பட்டு அப்டின்னு எந்த பட்ட அழைப்பாங்க அப்டின்னு கேட்டாங்கன்னா, இந்த எரி பட்டு. ஏன் இது அகிம்சை பட்டுன்னு சொல்றாங்க அப்டின்னா, நமக்கு தெரியும் இந்த பட்டு செய்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 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 இதெல்லாமே அந்த பூச்சி எல்லாம் அழிச்சு தான் வந்து பட்டு இது உருவாக்குவாங்க. அந்த மாரி இது அழிக்காம வந்து அகிம்சை முறையில வந்து தயாரிக்கிறனால தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பட்டுப்பூச்சி அழிக்காம இத தயாரிக்கிறனால தான் அகிம்சை சில்க் அப்டின்னு சொல்றாங்க. அகிம்சை பட்டு அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியால வந்து எந்த மாநிலம் வந்து அதிகமா வந்து இந்த பட்டு உற்பத்தி செய்யும் மாநிலம் அப்டின்னு கேட்டாங்க அப்டின்னா, கர்நாடகா தான் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இந்தியா அதாவது உலக அளவுல யார் முதலிடத்துல இருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, உலக அளவுல சீனா தான் முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல தான் இந்தியா இருக்காங்க. அப்போ சில்க் பத்தி உங்களுக்கு எப்படி எந்த மாரி கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் போட ரெடியா இருக்கணும். எத்தன வகையான சில்க் இருக்கு? எந்த சில்க் அதிகமா இருக்கு? நம்ம எந்த ஸ்டேட்ல சில்க் அதிகமா புரொடியூஸ் பண்றாங்க? இந்தியா எத்தனாவது இடம்? எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுறணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அம்பேத்கர்னாலே ஒரு ஒரு புலி. ஓகேவா? அந்த அம்பேத்கருடைய பெயர்லயே வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயம் ஒரு ஊர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அப்படிங்கிறது பார்த்துடலாமா? விச் ஸ்டேட் இனாகுரேட்டட் த அம்பேத்கர் வைல்ட் லைஃப் சாங்சுரி? அம்பேத்கர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல சாகர் அப்படின்னு ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த சாகர் மாவட்டத்துல தான் நமக்கு இத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் வனவிலங்கு சரணாலயத்த. நமக்கு மத்திய பிரதேஷ்னாலே நமக்கு நெறைய வனவிலங்கு சரணாலயம், புலிகள் சரணாலயம் இந்த மாரிலாம் இருக்கு. இதன் மூலமா புதுசா ஒண்ணு வேற ஆரம்பிச்சிருக்காங்களா, இப்ப மொத்தமா அங்க 25 வனவிலங்கு சரணாலயங்கள் ஆயிடுச்சு. மத்திய பிரதேஷ்ல. இந்தியாலயே அதிகமா இருக்கிறது அங்க தான். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரிஞ்சவருக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள். உத்தரப்பிரதேசத்துல உள்ள காவல்துறைக்கு வந்து ஒரு விருது கிடைச்சிருக்கு. என்ன விருது? எதற்காக அந்த விருது கிடைச்சிருக்கு? அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். விச் ஸ்டேட் போலீஸ் ரிசீவ்ட் ஸ்காட்ச் அவார்ட் ரீசென்ட்லி? சமீபத்தில் எந்த மாநில காவல்துறை ஸ்காட்ச் விருதை பெற்றது அப்படின்னா, யுபி போலீஸ் தான். அதாவது அவங்க ஒரு போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க மக்களே. அதாவது ஒரு போர்ட்டல்னா ஒரு வெப்சைட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன், ப்ராசிக்யூஷன் அண்ட் கன்விக்ஷன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். இன்வெஸ்டிகேஷன், ப்ராசிக்யூஷன் அண்ட் கன்விக்ஷன் போர்ட்டல். இந்த போர்ட்டல் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர்ட்டல் டெவலப் பண்றதுக்காக தான் ஸ்காட்ச் அப்படிங்கிற விருது கிடைச்சிருக்கு. இந்த ஸ்காட்ச் விருது வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2003ல உருவாக்கப்பட்டது ஸ்காட்ச் விருது. நமக்கு யுபி பொறுத்தவரை நமக்கு நிறைய விஷயங்கள் சமீபத்தில பார்த்தோம். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிவர் டால்ஃபின் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுபில தான் அதிகமா இருக்கு. டால்பின் மட்டும் அங்க அதிகமா இல்ல. அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாக அங்கதான் வந்து நடைபெறுது. பதிவு செய்யப்படுது. ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு எதிரான கிரைம்ஸ் குற்ற செயல்கள் எங்க அதிகம் நடக்குது அப்படின்னா, அதுவும் உத்தரப்பிரதேஷ் தான். டால்பின் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டாலும், அதுவும் நமக்கு உத்தரப்பிரதேசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒரு சிங்கு வந்து என்ன விவசாயம் பண்றாரா? சிங் விவசாயம் பண்ணலாம். ஆனா, இனிமே ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் விவசாயம் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன் அப்டின்னா, சிங்குனாலே நமக்கு ஞாபகம் வருது பஞ்சாப். அந்த பஞ்சாப்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஹைபிரிட் ரைஸ் சீட் ஓகேவா? கலப்பின அரிசி விதைகளை வந்து தடை செஞ்சிருக்காங்க. விச் ஸ்டேட் பேன் த ஹைபிரிட் ரைஸ் சீட்ஸ்ன்னு கேட்டா பஞ்சாப் தான். ஆக்சுவலி பொதுவா பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஹைபிரிட் ரைஸ் சீட் தான் நெறைய பேர் போட்டு விதைக்கிறது. ஏன் 2 காரணம். என்ன அப்டின்னா, ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, விளைச்சல் அதிகமா கொடுக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, விளைச்சலுடைய அந்த காலம், அதாவது விளைச்சு அந்த அறுவடை காலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அப்ப கம்மியான நாட்கள்ல அதிக விளைச்சல் எடுக்கணும் அப்டின்னா, இந்த மாரி ஹைபிரிட்க்கு தான் வந்து போவாங்க. ஆனா, இந்த ஹைபிரிட்னால என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட் சொல்றாங்க அப்டின்னா, அதாவது இந்த மில்லிங்ல போய் இது பண்ணுவாங்கல்ல, இந்த அரிசி அதுல வந்து பிரேக்கேஜ் வந்து அதிகமா இருக்கு. அந்த மாரி நெறைய காரணங்கள் சொல்றாங்க. அந்த காரணங்கள்லாம் சொல்லி ஹைபிரிட் ரைஸ் அதுவும் முக்கியமா அந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, பூசா 44 அப்டின்னு சொல்லிட்டு
ஒரு ஹைபிரிட் வெரைட்டிலாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனா எல்லா ஹைபிரிட் சீடையும் வந்து பேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் இதனால நெறைய விவசாயம் நெறைய இது பாதிக்கப்படுவாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பஞ்சாப் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ரைஸ் புரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ல பஞ்சாபும் ஒண்ணு. ஸோ இது ஆக்சுவலி இதே மாரி ஒரு ஒரு ஆர்டர் வந்து ஒரு 2 வருஷம் 2, 3 வருஷம் முன்னாடியும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து அந்த ஆர்டர வந்து திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பஞ்சாப் அப்படின்னா, ஸோ பஞ்சாப்ல அரிசி மட்டும் பிரச்சனை இல்ல. இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ட்ரக்ஸ் போதைப் பொருள் பிரச்சனை அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி? வார் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் ஓகேவா? போதைப் பொருள்களுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தையும் தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு மற்றும் 1 இயர் ஆனிவர்சரிய முன்னிட்டு ஸ்பெஷல் ஆஃபர் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம 750க்கு ப்ரொவைட் பண்றது. இன்னைக்கும் நாளைக்கும் ஆஃபர் 14 அண்ட் 15 அன்னைக்கு 699 மட்டும் தான். இதுல உங்களுக்கு அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரை கவர் ஆயிரும். வீக்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட், மந்த்லி பிடிஎஃப் மந்த்லி டெஸ்ட். இது குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் மக்களே. ஸோ இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 699 750ல 699 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு யாருக்கு அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆக்சுவலி வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து டூர் போகணும் அப்படின்னா ஒரு பஸ்ல போய் போவோம். இல்ல ஒரு ட்ரெயின் இல்ல ஏர்போர்ட் போய் போவோம். ஆனா அந்த ஏர்போர்ட்டே வந்து டூர் மாரி பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது சிங்கப்பூர் ஏர்போர்ட் தான். ஸோ சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சாங்கி ஏர்போர்ட் தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஏர்போர்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் வந்து சாங்கி ஏர்போர்ட் தான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் மக்களே. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. நெறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கோம். அதிலேயே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த டெர்மினல் 2 கேட் 2 அதுல வந்து அந்த ஃபால்ஸ் மாரிலாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குமா, ஓகேவா? ஸோ தொடர்ந்து 13வது முறையாட்டு வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் விருத வாங்குனது எது அப்படின்னா, சாங்கி ஏர்போர்ட். சாங்கி ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா, சிங்கப்பூர்ல இருக்கு. இந்த அவார்ட குடுக்குறது யாரு அப்படின்னா, ஸ்கை ட்ராக்ஸ் ஓகேவா? ஸ்கை ட்ராக்ஸ் அவார்டு இது. ஸ்கை ட்ராக்ஸ் அவார்டு. இந்த அவார்ட் ஃபங்ஷன் எங்க நடைபெற்றது அப்படின்னா, மேட்ரிட் ஸ்பெயின்ல நடைபெற்றது மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர் 13வது முறையா வாங்குறாங்க. 2வது இடத்துல அப்ப யாரு அப்படின்னா நமக்கு ஹமாத் ஏர்போர்ட். இந்த ஹமாத் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா டோஹால இருக்கு. 3வது பாத்தீங்க அப்படின்னா வந்து டோக்கியோல இருக்கக்கூடிய ஹனீடா அப்படிங்கிற ஏர்போர்ட் தான் வந்து நமக்கு 3வது இடம். ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர், 2வது டோஹா, 3வது டோக்கியோ. அப்ப இந்தியாவுல எந்த ஏர்போர்ட் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இந்தியால டெல்லி ஏர்போர்ட் தான் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியால வந்து வேர்ல்டுல இல்ல, இந்தியால வந்து கிளீனஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படின்னா கோவால இருக்கக்கூடிய மனோகர் ஏர்போர்ட் தான். மனோகர் பரிக்கர் ஏர்போர்ட் தான் வந்து நமக்கு இந்தியாவிலே கிளீனஸ்ட் ஏர்போர்ட். அதே மாதிரி இந்தியாவிலே வந்து இந்த ஏர்போர்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, இந்த ஏர்போர்ட் உடைய இந்த ஸ்டாஃப் சர்வீஸ் ஏர்போர்ட் உடைய அந்த ஸ்டாஃப் சர்வீஸ் வந்து எங்க நல்லா இருக்கும்? பெஸ்ட் ஏர்போர்ட் ஸ்டாஃப் சர்வீஸ் எங்க உங்களுக்கு போனா கிடைக்கும் அப்படின்னா, ஹைதராபாத்ல போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிறந்த ரீஜனல் ஏர்போர்ட், பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் இந்தியா மற்றும் சவுத் ஏசியால பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய கெம்பகவுடா ஏர்போர்ட்டுக்கு. ஓகேவா? அப்ப இந்தியால பெஸ்ட் ஏர்போர்ட்னா டெல்லி. ஓகேவா? பெஸ்ட் ரீஜனல் ஏர்போர்ட் இன் இந்தியா அண்ட் சவுத் ஏசியானா பெங்களூரு. ஏர்போர்ட்டோட ஸ்டாஃப் சர்வீஸ் எங்க நல்லா இருக்கும் அப்படின்னா, ஹைதராபாத் ஏர்போர்ட். கிளீனஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா வந்து கோவா மனோகர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி மனோகர் பரிக்கர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் யாருன்னு தெரியுதா? அதாவது வந்து ஜெயிக்கிறதற்கு வயது தடை இல்லை, விளையாடுவதற்கும் வயது தடை இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது இப்ப நிறைய இப்ப டோனி விளையாடுறாரு 43 வயசுல கிரிக்கெட் விளையாடுறாரு, கீப்பிங் பண்றாரு. எல்லாமே ஃபைன் ஓகேவா? அந்த வயசுல வந்து அவரை மாதிரி ஸ்டம்பிங்லாம் அடிக்கலாம் சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அதை விட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பரை தாண்டி ஒரு பவுலர் ஆட்டம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆட்டம் வந்து இன்னுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் தான் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஜிம்மி ஆண்டர்சன் சொல்லுவாங்க. இங்கிலாந்துடைய ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இங்கிலாந்துடைய ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து என்ன அவார்ட் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா நைட்ஹுட் அப்படிங்கிற அவார்ட். ஸோ விச் கிரிக்கெட் பிளேயர் ரிசீவ் நைட்ஹுட் அவார்ட் ரீசென்ட்லி? சமீபத்தில் எந்த கிரிக்கெட் வீரர் நைட்ஹுட் விருதை பெற்றார்? ஸோ நைட்ஹுட் விருது நம்ம வந்து நம்ம ரவீந்திரநாத் டாகூர்லாம் வாங்கியிருப்பாரு.
அது வந்து நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் வந்து அந்த நைட்வுட் பட்டத்தை கொடுத்துருவாருன்னு பாத்துருவோம். இன்னைக்கு கூட நம்ம பார்ப்போம் இனி அதை. ஸோ அந்த மாதிரி நைட்வுட் பட்டம் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்கிலாந்துடைய கிரிக்கெட் பிளேயர். நைட்வுட் பட்டம் கிடைச்சு அப்படின்னா சர் சர் ஜாம்ஸ் சர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து நைட்வுட் பட்டம் கிடைச்சுன்னா சர் சஞ்சித் அப்படின்னு கூப்பிடலாம். இல்ல பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் மணிகண்டனோ இல்ல வந்து ஒரு சரவணனோ இருக்க சார் மணிகண்டன், சார் சரவணன், சார் ரேவதி, சார் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சார் பட்டம் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, பெண்களுக்கு சார் பட்டம் வருமான்னு தெரியல. அது பெண்களுக்கு என்ன பட்டம் நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? ஸோ நைட்வுட் கொடுத்தாலே சார் அப்படிங்கிற பட்டம் வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போயிட்டு இருக்கு. 20 ஓவர் மேட்சா போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு வேர்ல்டு கப் உண்டு, சாம்பியன்ஸ் டிராஃபி உண்டு, இந்த மாதிரி நடக்கு. ஆனா ஒலிம்பிக்ல கிரிக்கெட் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒலிம்பிக் 2028. ஸோ அதாவது 2028 ஒலிம்பிக் போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னு முதல்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற போகுது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெறக்கூடிய இந்த 2028க்கான ஏஞ்சல்ஸ் ஓகேவா 2028க்கான ஒலிம்பிக் போட்டியில சில கேம்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா? என்னெல்லாம் அப்படின்னா ஒண்ணு கிரிக்கெட், இன்னொன்னு பேஸ்பால் அல்லது சாஃப்ட் பால், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்புறம் ஸ்குவாஷ் அப்படிங்கிற போட்டி, அதே மாதிரி அதுக்கடுத்து பிளாக் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு போட்டியை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லாக்ரோஸ் அல்ல சிக்ஸர்ஸ்ன்னு உள்ள இது. ஸோ லாக்ரோஸ், பிளாக் ஃபுட்பாலு, லாக்ரோஸ், ஸ்குவாஷ், பேஸ்பால் அல்லது சாஃப்ட் பால், கிரிக்கெட், இந்த மாதிரி நிறைய கேம்ஸை ஒலிம்பிக் 2028ல சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அப்ப 2028ல அப்ப இப்ப இருக்க பிளேயர்ஸ் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி டோனியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்ட் T20ல இருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி யார் ஆட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 6 டீம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T20 ஃபார்மேட் தான். அதனாலதான் வந்து இவங்க எப்படி ஆட போறாங்கன்னு தெரியலன்னு சொன்னேன். பட் நம்ம டீம் நல்ல டீம் தான், ஜெயிச்சிருவாங்க. ஒலிம்பிக் ஐபிஎல்லாம் மாசா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். ஆக்சுவலி வந்து கிரிக்கெட் முன்னாடி இருந்து, அதாவது 1900ல வந்து பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து கிரிக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ 128 வருஷத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக்ல சேர்ந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் அப்போ ஒலிம்பிக்லயும் கோல்டு மெடல் ஜெயிக்க, அப்போ ஒலிம்பிக்ல நம்ம கோல்டு மெடல் ஜெயிக்க இந்தியாவுக்கு ஒரு அரிய ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு போட்டி வந்து கிரிக்கெட். ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் முக்கியமான தினங்கள்ல வந்து நம்ம இந்திய வரலாற்றிலே வந்து ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம். ஸோ என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 13, 1919 நடைபெற்றது. எங்க நடைபெற்றது அப்படின்னா அம்ரிட்சர், பஞ்சாப்ல. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. அந்த ஜெனரல் டயர் டயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஜாலியன் வாலாபாக் இடத்துல வச்சு அந்த பார்க்ல வச்சு அப்படி பூட்டி போட்டுட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ஓப்பன் ஃபயரிங் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அதுல. ஸோ அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ நான் அந்த நைட்வுட் பட்டம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக இது பண்ணி ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து அவருக்கு கொடுத்திருந்த நைட்வுட் பட்டத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதற்காக ஒரு கமிஷன்லாம் வந்து அமைப்பாங்க. ஸோ என்ன கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹண்டர். ஸோ ஹண்டர் ஆணையம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஹண்டர் ஆணையம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கருக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் இந்த ஹண்டர் கமிஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஹிஸ்டரி போனா இன்னும் நிறைய பேசலாம். காந்திஜி, சாய்ஃபுதீன் கிச்லு, நிறைய பேசலாம். பட் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். நம்ம வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து ஹிஸ்டரி ஐஎன்எம் எடுக்கும், நம்ம இதை டீட்டெயிலா பேசலாம். இதெல்லாம் இதுல வந்து முக்கியமான திங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்வாலிட்டி டே, சமத்துவ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நம்ம தமிழ்நாட்டுல அம்பேத்கருடைய பிறந்த நாளை என்னன்னு கொண்டாடுவாங்க அப்படின்னா சமத்துவ தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த டே இங்க வச்சிருக்கேன். என்னைக்கு அம்பேத்கர் பிறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 14. எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1891ல மோவ் அப்படிங்கிற இடம். எங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி எப்ப இறந்தார் அப்படின்னா டிசம்பர் 6, 1956ல இறந்தாரு. இவருக்கு 1990ல பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருதும் வழங்கப்பட்டது.
பி.ஆர். அம்பேத்கர், பாரத் ரத்னா அம்பேத்கர்ன்னு கூட சொல்லலாம் போல. ஸோ 1990ல பீம்ராவ் அம்பேத்கர். பட் வந்து பாரத் ரத்னா விருது வந்து அவருக்கு 1990ல வழங்கப்பட்டது. ஏப்ரல் 14. ஸோ அவருடைய பிறந்தநாள் நம்ம தமிழ்நாட்டுல சமத்துவ தினமா கொண்டாடுறோம். அதே மாரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களா, மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 4 ட்ரீம் பேட்ச், குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ, நீங்க இன்னைக்கு லாஸ்ட் டேட். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதுல பொது தமிழ் டெஸ்ட், ஜிஎஸ் டெஸ்ட், நியூ சிலபஸ் டெஸ்ட் எல்லாமே சிலபஸ் வைஸ் டெஸ்ட், புக் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட், பட்ஜெட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இதான் நமக்கு வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஜாயின் பண்றவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து பிஎம் அஜய் திட்டம். பிஎம்னா பிரதான் மந்திரி, அஜய் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அஜய் உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, அஜய் ஃபுல் ஃபார்ம் கேட்க மாட்டாங்க. அனுசுச்சித் ஜாதி ஜாதி அபி உதய் யோஜனா. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. சிம்பிளா இது வந்து பிஎம் அஜய் ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2021, 22ல வந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். திட்டம் எந்த அமைச்சகம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அதாவது சமூக நீதி நலத்துறை இருக்காங்கல்ல, சமூக நீதித்துறை. அவங்க தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. முக்கியமா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பட்டியலின மக்கள் வந்து, அதாவது பட்டியலின மக்களை வந்து முன்னேற்றணும். ஸோ அவங்கள வந்து பாவர்ட்டி, அவங்களுடைய வந்து பாவர்ட்டியை குறைக்கணும் அப்படின்னு, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. இது வந்து ஆல்ரெடி அதாவது இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டே காசு கொடுக்கக்கூடிய திட்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 திட்டம் இருக்கும். அதாவது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் யோஜனா, அதே மாதிரி ஒரு 3 திட்டம் இருக்கும். ஓகேவா? சோ இந்த பாபு ஜெகஜீவன் ராம் திட்டம், இந்த மாதிரி 3 திட்டத்தை சேர்த்து தான் இந்த வந்து பிஎம் அஜய் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்துல 50% மேல பட்டியலின மக்கள் இருந்தாங்கன்னா, சோ அந்த கிராமத்தை ஆதர்ஷ் கிராமம் அப்படின்னு எடுத்துட்டு அதை வந்து முன்னேற்றம்னா எப்படி முன்னேற்றுவாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு திறன் மேம்பாடு பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து அங்க உள்ள அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹாஸ்டல், அது எஸ்சிக்காக ஹாஸ்டல் கட்டி கொடுக்கறது, எந்த வகையில அவங்களுடைய அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள மேல மேல உயர்த்தலாமோ அது எல்லா முன்னெடுப்பையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த பிஎம் அஜய் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் போயிடலாம். நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா தான் ஆர்டிகிள் 243B அப்படிங்கிறது உள்ள வந்துச்சு. ஓகேவா? இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. மദ്രാஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்ப கால சங்கம் ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் டி முத்துசாமி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து வி எஸ் ஸ்ரீனிவாசன் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம். வி எஸ் ஸ்ரீனிவாசன ஒரு தீவிரவாதி. அடுத்தது பிபின் சந்திரபால் வாஸ் அ மாடரேட். பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதி. இதெல்லாம் கரெக்ட். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதுதான் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ 2 நாள் இன்னைக்கும் நாளைக்கும் வாங்குறவங்களுக்கு 699. ஸோ மெட்டீரியல் சாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷனல் ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயே இருக்கும், தமிழ்லயே இருக்கும். டெஸ்ட் வந்து வாரந்தோறும் 25 கொஸ்டின் இருக்கும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல நடக்கும். அதே மாதிரி வந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே சேர்த்து. இந்த டெஸ்ட் வந்து எப்போ டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதுல 25 கேள்விகள் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இதுலயே நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட்ல கவர் பண்ணியிருப்போம். அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெட்டீரியல் இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 699 இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர். 699 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே.
இல்ல நீங்க டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். ஸோ அந்த சேனல்ல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸு, நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸ், பேட்ச் ஸ்கெட்யூலு, ஆஃபர்ஸ் எல்லாமே அதுல நம்ம டப்பு டப்புன்னு போஸ்ட் பண்ணுவோம். அதனால மறக்காம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன் மக்களே. ஒரு முக்கியமான பெர்சன் வந்து இறந்துட்டாங்க. யார் அப்படின்னா, குமுதினி. அதாவது குமுதினி லாக்கியா அப்படிங்கிற ஒருத்தங்க. குமுதினி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க. இந்த குமுதினி அப்படிங்கிறவங்க வந்து இப்போ 2025ல பத்ம விபூஷன் பட்டம் வாங்குனாங்க. இவங்க வந்து கத்தக் டான்சர். ஓகேவா? ஸோ கத்தக் டான்சர் கேட்கலாம். அதாவது இவங்க வயசு 95, அகமதாபாத்ல இறந்துட்டாங்க. கேள்விகள் கேட்கலாம். சமீபத்துல வந்து இந்த மாதிரி வந்து குமுதினி லாக்கியான்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்க எந்த டான்ஸோட தொடர்புடையவங்கன்னு கேட்டாங்கன்னா, கத்தக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம ரிப்பீட் பார்த்துடலாம். ரெண்டியா பட்டு வந்து மேகாலயாவுடையது. அம்பேத்கர் வனவிலங்கு சரணாலயம் மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஸ்காட்ச் விருது உத்தரப்பிரதேசம் போலீஸ்க்கு. இந்த ஹைபிரிட் சீட் எல்லாம் பேன் பண்ணது வந்து பஞ்சாப்ல. அடுத்த சிறந்த ஏர்போர்ட் எது அப்படின்னா சாங்கி ஏர்போர்ட். நைட்வுட் பட்டம் வாங்கினது வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஒலிம்பிக்ல வந்து இந்த எல்லா போட்டியுமே வந்து சேர்க்க போறாங்க. ஜாலியன்வாலா படுகொலை தினம் வந்து ஏப்ரல் 13, சமத்துவ தினம் ஏப்ரல் 14. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.